10 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொல்ற அளவுக்கு ஆண் மிருகங்கள் அதிகமாயிடுச்சு. லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு பெண்கள் மேல ஆசிட் அடிச்சாங்க. ஆனா இப்போ பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி செயல் செய்யற யாருக்குமே பயம் இல்லாம போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சட்டங்கள் கடுமையா இல்லாதனால இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டே தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். கோயம்புத்தூர் தொண்டாமுத்தரை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராம் மூலியமா 2024 கார்த்திக்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. முதல்ல அந்த பெண்ணுகிட்ட அவன் நல்லவ மாரி பழகி நல்லவனா போர்ட்ரேட் பண்ணி அவன் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது அவன் பெரிய ரவுடி, அவன் மேல 31 கேஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்ச அந்த பெண் இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நகர்ந்து இருக்கிறாங்க. ஆனா மேலும் மேலும் அவன் டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு அவன் வந்துட்டான். நல்ல வேலை எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில யாருமே இல்ல. பைக்கும் சைக்கிளும் மட்டும் தான் நிக்குது. இந்த மாதிரி செயல்கள் மேலும் மேலும் தமிழ்நாட்டுல தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. 10 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொல்ற அளவுக்கு ஆண் மிருகங்கள் அதிகமாயிடுச்சு. மேலும் மேலும் இந்த மாதிரி செயல்கள் தொடர்ந்துச்சுன்னா யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம போயிடும். நம்ம சேனல்ல இந்த மாதிரி செயல்களை பத்தி பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம என்னதான் பேசினாலுமே அதுக்கான நடவடிக்கை எடுத்தாலுமே குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கான முற்றுப்புள்ளி இன்னை வரைக்குமே தமிழ்நாட்டுல இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கொடூர மிருகங்கள் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.